பரவாயில்ல, இவ்வளோ அழகாத்தான் இருக்கிறா. ஆனா அர்ஜுன் சொல்ற மாதிரி இவ எனக்கு செட் ஆவாளா? எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? என்னதான் எந்த பொண்ணுக்கும் பிடிக்க மாட்டேங்குதே. அப்புறம் எங்க போய் நம்ம மனசுல ஆசையை வளர்த்துக்கிறது? நமக்கு எந்த பொண்ணு கடவுள் தலையில எழுதி வச்சிருக்காரோ அதுதான் வந்து சேரும். நம்ம எதுக்கு வீண் முயற்சி பண்ணணும் என்று மனதிற்குள்ளேயே புலம்பியவனின் பார்வை மட்டும் காவியாவை விட்டு நகர்த்தவே இல்லை. என்னடா, நான் சொன்னதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க போல இருக்கு என்று அர்ஜுன் கேட்க அதிர்ச்சியாக திரும்பியவன், எப்படி மச்சான்? அதான் உன் வாயிலிருந்து சொல்லு லிட்டர் லிட்டரா ஊத்துதே. அடப்பாவி, வெளியில அவ்வளவு பளிச்சுனா தெரியுது என்று கேட்க என்று துப்பிவிட்டு மீண்டும் அவனுடைய பார்வையை யாழினியிடம் திருப்பினான். ஏனோ அர்ஜுன் இன்று வித்தியாசமாக தன்னை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருப்பது யாழினிக்கு ஒரு புதுவிதமான உணர்வை கொடுத்தது. அதுவும் இல்லாமல் அவன் தன்னவனாக போகிறான் என்ற உரிமையில் அவளும் மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்க்க அவனும் தாடையில் கையை பதித்து அவளையே தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் பார்த்த கமலாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அதே நேரம் மித்ரனும், அக்கா, மாமா உன்னையத்தான் குறுகுறுன்னு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. தெரியும்டா, ஆனா ஏன் அப்படி பாக்குறாரு என்றதும் உடனே காவியாவோ, அதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாதுடா தம்பி, ஃபியூச்சர்ல நீயும் வளர்ந்து பெரிய பையனா வருவல்ல, அப்ப புரியும் அந்த ஃபீலிங் என்றதும் அவள் தொடையில் தட்டியவள், சின்ன பையன் கிட்ட என்னடி பேசுற? யாரு இவனா சின்ன பையன்? +2 முடிக்க போறான்டி, நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும், ஞாபகம் இருக்குதா இல்லையா? இதுல சின்ன பையனாமா. அக்கா, எங்க அக்கா சொல்ற மாதிரி நான் சின்ன பையன்தான், எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்வேன். பாக்கலாம்பா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த டைலாக நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் புரோகிதரோ, சரிமா, நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடலாமா என்று கேட்டதும் உடனே சிவாவின் அம்மாவும் அப்பாவும் ஆரம்பிக்கலாம் என்று கூறவும் பின்பு அந்த பத்திரிகையை எழுதி முடித்தவர் அதை வாசித்து இரு பெரியவர்களின் தட்டிலும் வைத்து 2 சம்மந்திகளையும் தட்டை மாற்றிக்கொள்ள கூறினார். அதில் சிவாவோ அப்பா அம்மா எழுந்து அவர்களுடைய தாம்பூல தட்டில் யாழினிக்கான புடவை, நகை, சீர் அனைத்தும் வைத்து யாழினியின் அப்பா அம்மாவிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டவர்கள் மீண்டும் அவர்கள் கையில் இருந்த தட்டை எடுத்து சிவாவின் அப்பா அம்மாவிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு இருவரும் பரிபூர்ண சம்மதத்தை தெரிவித்துக் கொண்டனர். பிறகு அந்த தட்டை எடுத்து யாழினியின் கையில் கொடுத்த அவளுடைய அப்பா, காவியா, யாழினியை கூட்டிட்டு போயிட்டு இந்த புடவையை மாத்தி கூட்டிட்டு வாமா. சரிங்க அங்கிள் என்று கூறிவிட்டு அந்த தட்டை வாங்கி கொண்டவள் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அவள் எப்பொழுது வருவாள் என்று அந்த அறையின் வாசலையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனுக்கு படபடப்பாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவள் கையில் நிச்சய மோதிரத்தை போட வேண்டும் என்று. அவர்கள் உள்ளே சென்று 1/4 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இருவரும் இன்னும் வெளியே வராததில் அர்ஜுன் கொஞ்சம் பதட்டமாக பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது சிவாவோ, டேய் தங்கச்சி வந்துருண்டா, ஏன் இப்படி பறக்குற? இல்லடா, எவ்வளவு நேரம் ஆகுமா? என்னடா சாரியை கட்ட வேணாமா? அதுவும் இல்லாம இது பட்டு போடவ, கட்டி முடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. சாரி கட்ட இவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு ரெடிமேட் சாரிய வாங்கி கொடுத்துருப்பேன். அடப்பாவி, பட்டுப்புடவையில் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி வரலடா ராசா. வேணும்னா உன் பொண்டாட்டிக்கு சாரிய ப்ரீப்ளீட்டிங் பண்ணி வாங்கி கொடு. அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க அழகா மடிப்பை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே எடுத்து உடம்புல சுத்திக்கிட்டு பின்ன பண்ணிக்கிட்டு வர வேண்டியதுதான். இடியட், இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. உங்க கல்யாண புடவைய அந்த மாதிரி கொடுத்து ரெடி பண்ணிடலாம். சரி சரி, அந்த டைம்ல கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்து என்று பேசிக்கொண்டே அதே நேரம் யாழினி காவியாவோடு வெளியே வந்தாள். அவன் வாங்கி கொடுத்த அந்த புடவையில் அவள் ஒரு தேவதையைப் போலவே மெதுவாக அண்ணனடை நடந்து வந்தவளின் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை அவன் ஆசையாக பார்த்து வாங்கிய நகைகளை அணிந்து கொண்டிருக்க, அந்த நிமிடம் அவனை சுற்றி இருப்பவர்கள் அத்தனையும் மறந்துவிட்டு யாழினியை இப்பொழுதே ஓடிச் சென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவள் இதழில் இதழ் புதைய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை அடக்கிக் கொண்டு இருக்க, அப்பொழுது புரோகிதரோ, சரி, இப்போ பொண்ணு மாப்பிளையும் மோதிரம் மாத்திக்கிட்டோம் என்று கூறினார். உடனே அர்ஜுனும் அங்கிருந்து எழுந்து நிற்க அவன் பக்கத்தில் யாழினியை அழைத்து வந்து நிற்க வைத்துவிட்டு பின்பு அனைவரும் எழுந்து மாலையை எடுத்து அர்ஜுன் யாழினியின் கையில் கொடுக்க, 2 பேரும் மாலையை மாத்துக்கோங்க என்று ஐயர் கூறியதும் முதலில் யாழினி அர்ஜுன் கழுத்தில் மாலையை போட, அதற்கு பிறகு அவள் கழுத்தில் ஆசையாக மாலையை போட்டுவிட்டான். பிறகு மோதிரத்தை எடுத்து அர்ஜுன் கையில் சிவாவும் யாழினியின் கையில் காவியாவும் கொடுக்க, இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது காவியாவோ,
ஏண்டி மோதிரத்தை போட போறியா இல்ல இப்படியே நம்ம பாச சைட் அடிச்சிட்டு இருக்க போறியா என்று அவள் காதருகே குனிந்து கேட்க, சும்மா இருடி என்று கூறினாள். அதற்குள் புரோகிதர் அனைவருக்கும் அட்சதையை கையில் கொடுக்க அனைவரும் அதை கையில் எடுத்துக்கொண்டு நிற்க, அதே நேரம் கமலாவோ எரிச்சலோடு அந்த அட்சதையை கையில் வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். இதையெல்லாம் கவனித்த அர்ஜுனுக்கு மனதுக்குள் அப்படி ஒரு கோபம் வந்தது. இவங்கெல்லாம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணலன்னு இங்க யார் அழுதாங்க? நல்ல மனசு இருக்கிறவங்க பண்ணா ஏதாச்சும் நல்லது நடக்கும். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா வன்மம் வச்சிருக்கவங்க பண்ணா என்ன பெருசா நல்லது நடந்துடும்? யார் தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது சிவாவோ, டேய் மச்சான், நீ முதல்ல மோதிரத்தை போட்டு விடுவேன்னு தங்கச்சி வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் தான் 2 பேரும் இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பீங்க? சட்டுன்னு 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க என்று கூற, அதே நேரம் யாழினியும் அர்ஜுனின் கையை பிடித்து அந்த மோதிரத்தை போட்டுவிட, அவளின் ஸ்பரிசம் தீண்டியதும் அவன் உடலுக்குள் ஒரு மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அதை அவளும் உணர்ந்து கொண்டவுடன் அவள் உதட்டோரம் லேசான சிரிப்பு எட்டி பார்த்தது. அதற்கு பிறகு அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவளோ நிமிர்ந்து அவனை பார்த்ததும் லேசாக கண்ணசைத்தான். அவ்வளவுதான். அவனிடம் தன் கைகளை ஒப்படைத்தாள் யாழினி. அவள் விரல்களை மெதுவாக வருடியபடியே அந்த மோதிரத்தை அவள் கண்களை பார்த்து கொண்டு கைகளில் அணிவித்து விட்டான். இருவரது பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததை தவிர வேறு எதிலையுமே அவர்களுடைய கவனம் செல்லவில்லை. பிறகு அனைவரும் அவர் கையில் இருந்த அட்சதையை தூவி ஆசீர்வாதம் செய்ய அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டனர். பிறகு சிவா அவர்கள் இருவரையும் நிற்க வைத்து விதவிதமான போட்டோ எடுத்துக்கொள்ள, அப்பொழுது அர்ஜுனோ, எதுக்குடா இப்பவே போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற? ஹேய், என்ன மச்சான், மேரேஜ்க்கு கட் அவுட் வைக்க வேண்டாமா? பிளக்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு 2 பேரும் ஜோடியா இருக்க மாதிரி போட்டோஸ் வேணும் இல்ல? அதுவும் இந்த மாதிரி மனக்கோலத்துல இருக்கிற மாதிரி இருந்தா தானே நல்லா இருக்கும். டேய், ரொம்ப பண்ணாதடா. போட்டோ தானே, வேணும்னா நம்ம ஒரு போட்டோ ஷூட் எடுத்துடலாம். மச்சான், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னு ஒன்னு இருக்குது, பேசாம அதை எடுத்துடலாமா? நான் அதெல்லாம் சொல்லல, நீ கேட்ட கட் அவுட்டுக்கும் பிளக்ஸுக்கும் மட்டும்தான் இதை நான் சொன்னேன். சரி சரி என்று கூறியவன் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் வீடியோவாக எடுத்துக்கொண்டிருக்க, அதே நேரம் அந்த வீடியோ காவ்யாவின் முகத்தருகே சென்று நின்றது. நீண்ட நேரமாக அவளை விட்டு எட்டே நகர்த்தாமல் அவன் எடுத்துக்கொண்டிருக்க, அதை உணர்ந்து கொண்டவளோ, ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? இப்போ எதுக்கு என்ன மட்டும் இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையே, நான் பொதுவா எல்லாரையும் சேர்த்துதான் எடுத்திருக்கேன். இல்ல, நீங்க ரொம்ப நேரமா என்ன மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். பாருடா, இவ பெரிய உலக அழகி, இவளை நான் வீடியோ எடுத்து அதை போட்டு ரசித்து வேற பார்க்க போறேன். சரிதான், போடி. ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம வாடி போடின்னு பேசுறீங்க. அப்படிதாண்டி பேசுவேன், அதுக்கு என்ன இப்போ? உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும். சரிதான், போடா என்று கூறிவிட்டு செல்ல அவனுக்கு கோபமாக வந்தது. அவள் தன்னை ஒருமையில் அழைத்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவனும் அதையத்தான் பண்ணான் என்பதை அந்த நிமிடம் மறந்திருந்தான். பிறகு அனைவரையும் அமர வைத்து சாப்பாடு பரிமாறலாம் என்று நினைக்க, அப்பொழுது கமலாவோ எதையும் கண்டு கொள்ளாமல் ஒரு மகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனோ தங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஆட்களை கண்ணை காட்டி அழைக்க, அவர்கள் வந்து கடகடவென்று அனைவருக்கும் பரிமாறத் தொடங்கினர். கமலா அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஒரு ஓரமாக நின்றார். இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல. அதை பார்த்த யாழினிக்கு உள்ளுக்குள் அப்படி ஒரு வேதனை. இந்த அம்மாக்கு என்னதான் ஆச்சு? நான் அவங்க பெத்த பொண்ணு தானே. என் கல்யாணத்துல கூட அவங்க இப்படி 3வது மனுஷி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிறது என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணுது தெரியுமா காவியா என்று கூற, அவளோ அவள் தொடையில் கை வைத்து தட்டி கொடுத்து, சரி விடுடி, இப்போதைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் விஷயம். கல்யாணம் ஃபர்ஸ்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பேசி சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? என்னவோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏண்டி, அவங்க சம்மதிச்சதே நான் பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எதையும் யோசிக்காம கம்முன்னு அமைதியா சாப்பிடு. நீ இப்படியெல்லாம் கவலைப்படுறேன்னு தெரிஞ்சா பாஸ் முகத்துல கோவம் தான் அதிகமா வரும் என்று கூறவும் தான் பட்டென்று அர்ஜுனை நிமிர்ந்து பார்க்க, அவனும் அவளையே தான் முறைத்து கொண்டிருந்தான். மெதுவாக அவன் அருகே குனிந்து, என்னாச்சு பாஸ், இப்போ எதுக்குடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க?
இல்ல அம்மா நடக்கிறது எல்லாம் எங்களுக்கும் தெரியுது. அவங்க தான் வேணும்னு அமைதியா ஒதுங்கி இருக்காங்க. இதெல்லாம் தானா வந்து செய்யணும் யாழினி. நம்ம சொல்லி சொல்லி ஒரு ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. உண்மையான பாசம் இருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுலயே அவங்க பாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் என்று கூறியவன் பின்பு என்ன நினைத்தானோ அவன் இலையிலிருந்த சாப்பாட்டை ஒரு வாய் அவளுக்கு ஊட்டிவிட எதுவும் பேசாமல் அமைதியாக வாங்கி கொண்டாள். எதையும் யோசிக்காம அமைதியா சாப்பிடு என்று விட்டு அவன் சாப்பாட்டில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க அப்பொழுது காவியாவோ, என்னடி பாஸ் உனக்கு ஊட்டி விட்டார்ல, பதிலுக்கு நீ ஊட்டி விட வேண்டாமா? என்னடி எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் முன்னாடி இருந்த போது தானே அவர் உனக்கு ஊட்டி விட்டாரு, ஆனா நீ ஊட்ட மாட்டியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடி. இதையே நாளைக்கு ஒரு பிரச்சனையா வச்சுட்டு பாஸ் உங்ககிட்ட சண்டை போட போறாரு போ. எனக்கு என்ன வந்துச்சு? இவ வேற எதையாவது ஒண்ணு சொல்லி என்னை பயப்படுத்துறது என்றவள் சாப்பாட்டை மெதுவாக பிசைந்து அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவதற்காக கையை அவன் வாய் அருகே கொண்டு செல்ல அவளை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்து என்ன என்றதும், வாங்கிக்கோங்க பாஸ். அது உனக்கா தோணலல்ல, உன் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து தானே கொடுக்கற. சாரி பாஸ், நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ சாப்பிடு ப்ளீஸ் எனக்காக என்று அவள் கெஞ்சுவது போல கேட்க இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அவனும் வாயை திறந்து அவன் சாப்பாட்டை வாங்கி கொண்டவன் சாப்பாட்டோடு சேர்த்து அவள் விரலையும் கடித்து வைத்தான். அதற்கு பிறகு அவளிடம் எதுவுமே பேசவில்லை. அதுவே அவள் மனதுக்குள் ஒரு வலியை உண்டு பண்ணியது. பின்பு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு புறப்படுவதற்காக எழுந்து நிற்க அப்பொழுது கமலாவை பார்த்த சிவாவின் அம்மா அப்பா, சரி கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது சம்மந்தி, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பொண்ணை கூட்டிட்டு பத்திரமா மண்டபத்துக்கு வந்துருங்க, அது போதும் என்றதும், ஏன் அதையும் நீங்களே கூட்டிட்டு போயிட வேண்டியது தானே, அதுக்கு மட்டும் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க என்று எகத்தாளமாக கேள்வி கேட்க அதில் சிவாவின் அம்மா அப்பாவிற்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அதை பார்த்த அர்ஜுனுக்கு பயங்கர கோபம் வந்துவிட, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சிவாவுக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் தான். ஏன் முன்னாடி அவங்கள இன்னொரு தடவை அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்க, அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அங்கிள் ஆன்டி இப்ப கிளம்புங்க, நம்ம கல்யாணத்துல மீட் பண்ணலாம். இல்ல அர்ஜுன், உனக்கு நலங்கு வைக்கிற வேலை, பந்தக்கால் நடுறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆன்டி. அப்படி சொல்லக்கூடாது அர்ஜுன், உனக்கு எல்லாமே முறையா நடக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. சிவா, நானும் அப்பாவும் வீட்டுக்கு போய் எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அர்ஜுன் வீட்டுக்கே வந்துடுறோம். நீ அர்ஜுன் கூடவே இரு, கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம எல்லாரும் அங்கேயே இருக்கலாம். அம்மா, நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சூப்பர்மா, அதுக்குதான் வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கணுங்கிறது என்று கமலாவை பார்த்து நக்கலாக கூறிக்கொண்டே அவர்களை வெளியே அழைத்து சென்றான் சிவா. அப்பொழுது அர்ஜுனை பார்த்தவன், நீ வரலையா என்று கேட்க, நீ ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு வாடா, எனக்கு கொஞ்சம் யாழினி கிட்ட பேச வேண்டியது இருக்கு. சரிடா என்றவன் அவர்கள் இருவரையும் காரில் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டு அர்ஜுனை பார்க்க அப்பொழுது காவியாவோ, சரிடி அப்போ நானும் கிளம்பட்டுமா? எப்படி போவ? வரும்போது எப்படி வந்தனோ அப்படியேதான் போவேன். அதான் வரும்போது எப்படி வந்த? பஸ்ல தான் வந்தேன். பார்த்து பத்திரமா போயிடுவல்ல. ஏண்டி நான் என்ன பச்சை குழந்தையா? இங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு தானே போக போறேன். என்னடி நிஜமாவா? சாரி கட்டிட்டு எப்படி போவ? ஏன் நான் பொம்பளை புள்ள தானே, புடவை கட்டிட்டு போக கூடாதா? இல்ல எல்லாரும் வித்தியாசமா பாப்பாங்கல்ல, கேட்டா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிப்பேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவள் அர்ஜுனை பார்த்து, சாரி பாஸ் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு செல்ல போக அதே நேரம் அர்ஜுனோ, காவியா 1 மினிட். எஸ் பாஸ். சிவா, காவியாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வா. டேய், நான் என்ன இவளுக்கு டிரைவரா என்றதும் காவியாவிற்கு கோபம் வந்து விட்டது. பாஸ், என்னை யாரும் டிராப் பண்ண தேவையில்லை, எனக்கு யாரும் டிரைவராவும் இருக்க தேவையில்லை. எப்படி வந்தனோ அப்படியே எனக்கு திரும்பி போக தெரியும், நான் போய்க்கிறேன். என்னை யாராவது தூக்கிட்டா போயிட போறாங்க. ஆமா ஆமா, இவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலும். ஹலோ மிஸ்டர், பாஸோட ஃப்ரெண்டா இருக்கீங்களேன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அர்ஜுனை பார்த்து, சாரி பாஸ், நான் கிளம்புறேன். சிவா, நான் சொல்றத கேட்க மாட்டியா? என்ன அர்ஜுன், காவியாவை சேஃபா கொண்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வா. சரி போறேன். பாஸ் பிளீஸ், நான் சொல்றத கேளு காவியா, இப்ப நீ கிளம்பலாம் என்று அர்ஜுன் கோரவும் அப்பொழுது சிவா, அர்ஜுன் நீ எப்படி வருவ?
நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்றேன், நீ கிளம்பு. சரிடா மச்சான், காலையில யார் முகத்துல முழிச்சனோ இவளுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டியதா இருக்கு என்று புலம்பி விட்டு யாழினியை பார்த்தவன், யாழினி நான் கிளம்புறேம்மா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பத்திரமா காவியாவை ஆபீஸ்ல டிரா பண்ணிடுங்க. ஆமா ஆமா, உன் ஃப்ரெண்ட ஒன்னும் நான் பிச்சு தின்னுட மாட்டேன், ஆளாளுக்கு ரொம்ப தான் பண்றீங்க என்று கூறிவிட்டு செல்ல அதை பார்த்த யாழினிக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதே நேரம் மித்ரனும், மாமா நீங்க உட்காருங்க, வண்டி வர வரைக்கும் எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருப்பீங்க? இல்ல மித்ரா, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் என்றதும், என்னோட ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க பாஸ் என்று அவனை அழைத்து கொண்டு செல்ல, அப்பொழுது கமலாவோ, இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, ஏதோ கல்யாணமே ஆயிட்ட மாதிரி உரிமையா அவளோட ரூம்குள்ள போறாரு, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கமலா, அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள, யாழினியோட வருங்கால புருஷன். அவருக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது, அத பத்தி நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு அவங்களோட லிமிட் என்னன்னு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நீ இரு என்று அவளை அழைத்து கொண்டு அவர்களது அறைக்கு செல்ல போக, மித்ரனும், அப்பா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, ரொம்ப நேரத்துக்கு வெயில்ல சுத்திக்கிட்டு இருக்காத. ஓகேப்பா என்றவன் யாழினிக்கு அறையின் வந்து கதவை தட்டி விட்டு உள்ளே வந்தவன், அக்கா நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, ரொம்ப நேரம் வெயில்ல சுத்தாத. இப்பதான் அப்பாவும் இது சொன்னாரு. சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். சரி மித்ரா, உங்க அக்கா கிட்ட போன் நம்பர் வாங்கி சேவ் பண்ணிக்கோ, உனக்கு எந்த விஷயம்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணு, சரியா? ஓகே மாமா என்று கூறிவிட்டு அவன் வெளியே சென்று விட, அதே நேரம் கதவை லாக் செய்த அர்ஜுனை அதிர்ச்சியோடு பார்த்த யாழினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாஸ், எதுக்காக இப்ப கதவை லாக் பண்றீங்க? அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஏண்டி, அதான் உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுல்ல, அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே பாஸ். அதுக்கு என்ன, இன்னும் ஒரு 3 நாள் தானே இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இப்ப என்னடி என்று கேட்டுக்கொண்டே அவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர, அவளோ பயத்தில் பின்னாடியே சென்று கொண்டிருந்தாள். அதில் அங்கிருந்த டேபிளில் கால் தடுக்கி விழப்போனவளை இடையோடு கை கோர்த்து சேர்த்து பிடித்தவன் அங்கிருந்த சுவற்றில் சாய்த்து நிறுத்தி 2 கையையும் வைத்து லாக் செய்து விட்டு அவளின் அருகே மிகவும் நெருக்கமாக சென்று, என்னடி இப்பெல்லாம் வர வர என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், நான் பேசும்போது என் கண்ணை பாருடி, அதை விட்டுட்டு எதுக்கு கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் வெக்கமா இருக்கு பாஸ். ஏன், நான் ஏதாவது கோமாளி மாதிரி இருக்கிறேனா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்தது இல்லையா? இனிமே நீ என்ன ரொம்ப உரிமையாவே பார்க்கலாம், ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற. என்ன கம்ன நிமிந்து பார்க்க மாட்டேங்கிற. நீ என்ன பார்த்துட்டா உனக்கு நல்லது, இல்லனா நானா பார்க்க வைப்பேன் என்று அவன் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவள் கீழேயே குனிந்து நின்றிருந்தாள். இதுக்கு மேலே இவகிட்ட பேசுறது வேலைக்கே ஆகாது என்றவனின் கைகளோ அவளது வெற்றிடையை இறுக்கமாக அழுத்தி பிடிக்க, அதில் அவள் உடலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டு பட்டென்று நிமிர்ந்து அவன் கண்களை நேருக்கு நேராக பார்க்க, இப்ப மட்டும் எப்படிடி பாக்குற? முதல்ல பார்க்க சொன்னதுக்கு பார்க்க மாட்டேன்னு சொன்ன. பாஸ் ப்ளீஸ் கையை எடுங்க என்று நெளிந்து கொண்டிருக்க, நான் உன் புருஷன்டி, நான் கை வச்சா ஒன்னும் தப்பு கிடையாது. இன்னும் நீங்க என் புருஷன்லாம் ஆகலையே பாஸ். இப்போதைக்கு பாதி புருஷன், சோ அதுக்கு என்றதும் அதில் ஆச்சரியமாக அவள் கண்கள் விரிய, அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. கொஞ்ச நேரம் அவளை சீண்டி பார்க்கலாம் என்று நினைத்தவன், சோ இப்பவே ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா என்ன என்று மீண்டும் அதிர்ச்சியானவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இப்பொழுது சத்தமாகவே வாய்விட்டு சிரித்தவன், ஏண்டி அதுக்கு எப்படி பயப்படுற? கண்ணு 2 உருட்டிக்கிட்டு வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கே. பாஸ் விளையாடாதீங்க, நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இப்போ யார் விளையாடுறத சொன்னா? நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, டிரைவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி பாஸ் கார் வரும்? அதெல்லாம் வரும், எனக்கு எப்ப தேவையோ அப்ப வரும். இப்போதைக்கு நான் உன்னை விட்டு நகர மாட்டேன். என்ன பாஸ் இது சின்ன புள்ளத்தனமா விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஆமால, அதான் இப்ப கொஞ்ச நேரமா நான் ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்டேன். என் பொண்டாட்டி கூட ரொமான்டிக்கா இருக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா அது தப்பு இல்லையா பாஸ்? என்னடி நீ என்ன லவ் பண்றதானே? ஆமாம் பாஸ், நானும் உன்னை லவ் பண்றேன். இதோ நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு கையில மோதிரமும் மாத்திக்கிட்டோம், மாலையும் மாத்திக்கிட்டோம். இதுக்கு மேலே உன்னை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இருந்தாலும் கல்யாணம் முடியட்டுமே பாஸ். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இப்படி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க மாட்டேன்.
எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்குவேன், உன்னோட பர்மிஷன் கூட எனக்கு தேவையில்லை என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் குப்பென்று சிவந்து விட்டது. அதை பார்த்தவனுக்கு உடல் எங்கும் மோகம் பரவ துடிக்க, அவள் துடிக்கும் மதரங்களை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுதே அதை சிறை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. யாழினி என்று அவன் மோகக்குரலில் அவளை அழைக்க, அந்த நிமிடம் அவளுடைய முதுகுத்தண்டு செல்லிட்டது. அதில் அவன் முகத்தை பார்க்க அவன் கண்களில் அவ்வளவு காதல் பெருகி வழுதி கொண்டிருந்ததோடு சேர்ந்து அவன் முகமும் மோகத்தில் தகித்துக் கொண்டிருந்தது. மெதுமெதுவாக அவனுடைய வசிய பார்வையில் அவள் தன்னையே இழந்து கொண்டிருக்க, அவன் ஒற்றை விரலை வைத்து அவள் நெற்றியில் இருந்து கன்னம் என்று மெதுவாக வருடி கொண்டு அவள் கழுத்து வளைவில் வந்த விரலை மெதுவாக கீழே இறக்க போக, பட்டென்று அவன் கையை தடுத்து பிடித்தவள், பாஸ் வேண்டாம் பாஸ். என்ன வேணாம்? நான் இப்போ ஒண்ணுமே பண்ணலையே. போங்க பாஸ், விளையாடாதீங்க, அதுக்குன்னு ஒரு நேலங்காரம் இருக்குது, அப்பெல்லாம் தானா நடக்கும், இப்போ எதுவும் டச் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவளை பட்டென்று கையை பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மார்பின் மேல் வந்து விழுந்து விட்டாள். அவள் எதிர்பார்க்காமல் தன்மேல் வந்து விழவும் அவனால் சரியாக பேலன்ஸ் செய்ய முடியாமல் பக்கத்தில் இருந்த மெத்தையில் அவளோடு சேர்ந்து சரிந்தான். இப்பொழுது அவன் கீழேயும் அவள் மேலேயும் கிடக்க இருவரது கண்களும் ஒன்றை ஒன்று உரசி கொண்டிருந்தது. இருவரது இதழ்களும் ஒரு இன்ச் இடைவெளியில் இப்போவோ அப்போவோ என்று உரசிக்கொள்ளும் நிலைமையில் தான் இருந்தது. யாழினிக்கு அந்த நிமிடம் என்ன நடந்தது என்று புரியவில்லை. அர்ஜுனுக்கு ஏதோ ஒரு பஞ்சு மூட்டை தன்மேல் வந்து கிடப்பது போலத்தான் இருந்தது. அப்பொழுதும் அவள் இடையில் இருந்த கையை அவன் எடுக்கவே இல்லை. ஏதோ சப்பாத்திக்கு மாவு பிசைவது போல் அவள் இடுப்பை பிடித்து பிசைந்து கொண்டிருந்தான். அதில் பெண் அவளின் முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் தோன்றிக் கொண்டிருக்க, பட்டென்று அவளை கீழே புரட்டிவிட்டு அவள் மேல் படர்ந்தவன், யாழினி என்று மீண்டும் அதே மோக குரலில் அழைக்க, இப்பொழுது அவள் பெண்மை விழித்துக் கொண்டது. பாஸ் கிட்டப்போங்க பாஸ் என்று அவனை தள்ள பார்க்க அவளால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை. மெதுவாக அவள் கழுத்து வளைவிற்குள் தன் முகத்தை புகுத்திக் கொண்டு புதைக்க, அவன் மீசையும் தாடியும் தன் மேனியில் உரசியதில் அவளுக்கோ சொல்ல முடியாத ஒரு ரசாயன மாற்றம் தன் உடம்பில் ஏற்படுவதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதில் மெதுவாக தன் 2 கைகளையும் மூடியவள் மெத்தை விரிப்பை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அமைதியாக இருக்க, அவள் முகத்தை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தவன் அவள் உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டு இதற்கு மேலும் அவளிடம் விளையாட வேண்டாம் என்று முடிவெடுத்தான். ஏனென்றால் யாழினியை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன்பு எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள். அவளுடைய அந்த நினைப்பை எந்த வகையிலும் அவன் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதால் அதற்கு மேல் முன்னேற அவனுக்கும் விருப்பமில்லை. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளை அப்படியே விட்டு செல்லவும் மனம் வரவில்லை. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் இதழில் தன் இதழை அழுத்தமாக புதைத்து அவளுக்குள் தன்னையே தேடிக்கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த இந்த முத்தத்தில் ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு வாங்க அவளை விட்டு பிரிந்தவன் மெதுவாக எழுந்து நின்று, சரிடி, இதுக்கு மேல நான் இங்க இருந்தனா அப்புறம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது, சோ நான் இப்பவே கிளம்புறேன். அவன் எட்டே நகர்ந்ததுதான் அவளுக்கு சீரான மூச்சு வெளிவந்தது. அதில் பட்டென்று எழுந்து அவள் தன்னை சரி செய்து கொண்டவள், பாஸ் காரு என்று இழுக்க, அது வாசல்ல தான் நிக்குது, நான் கிளம்புறேன் சரியா என்று அங்கிருந்து செல்ல நினைத்தவனை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டவள், பாஸ் லவ் யூ சோ மச் என்று கூற அவளுடைய அணைப்பு அவன் உடலில் ஒரு அதிர்வலையை உண்டாக்க, பின்னாடி இருந்தவளை முன்னாடி பற்றென்று இழுத்து அணைத்தவன், இன்னும் 3 நாள் உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியல, என்னால முடியலடி. அதெல்லாம் என் பாஸ் நினைச்சா முடியும் என்று கூறியவள் அவன் நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு, இந்த யாழினி எப்பவும் உங்களுக்கு தான், அதே மாதிரி இந்த அர்ஜுனும் எப்பவும் எனக்கு தான். அப்பா இப்பவாச்சும் என் பேரை சொன்னியே, தயவு செஞ்சு பாஸ்னு கூப்பிடாதடி. நீ பாஸ்னு கூப்பிட்டாலே எனக்கு பக்கத்துல நெருங்கி வர ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. என்கிட்ட ஸ்டாஃப் பேசுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது என்று கூறவும் உடனே காலையில் காவியா சொன்னது ஞாபகத்தில் வர, சரிங்க பாஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன், இனிமே அப்படி உங்களை கூப்பிட மாட்டேன் சரியா? நான் போகட்டுமாடி? போகணுமா பாஸ் என்று இழுக்க, ஏய் இப்படி எல்லாம் பேசாதடி, அப்புறம் நான் இங்கே செட்டில் ஆயிடுவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று அவனை விட்டு பிரிய நினைக்க, அப்படியெல்லாம் நீ நினைச்ச நேரத்துல என்கிட்ட இருந்து நகர முடியாது. நான் மனசு வச்சா மட்டும்தான் நீ என்னை பிரிஞ்சு நகர முடியும், புரிஞ்சுதா? புரிஞ்சது பாஸ் என்று கூற மீண்டும் அவள் தாடையை நிமிர்த்து பிடித்தவன் அவள் நெற்றி, கன்னம், கழுத்து, காது என்று அனைத்து இடங்களிலும் முத்தத்தை கொடுத்து விட்டு, ஓகேடி பொண்டாட்டி, கவனமா இரு, நான் வரேன் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல,
வாசல் வரை சென்றால் வழி அனுப்புவதற்காக. அதே நேரம் தெருவில் இருந்தவர்கள் அனைவரும் கூடி கூடி அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்க, அவர்களை எல்லாம் பார்த்த அர்ஜுனுக்கு இப்பொழுது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அந்நேரம் வாசற்படியில் நின்றிருந்த யாழினியை பார்த்தவன், யாழினிங்க வா. என்ன பாஸ் என்று வேகமாக அவன் காருக்கு அருகில் ஓடி வர, அவளை மனக்கோலத்தில் பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெதுவாக அவள் கிட்டே வந்ததும் அவள் தோளில் கையை போட்டவன், யாழினி, நம்ம கல்யாணத்துக்கு இவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணணும்ல? கண்டிப்பா பாஸ், இவங்க எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசி இருக்காங்க. ஓகே, அப்போ எல்லாருக்குமே சிவா கிட்ட சொல்லி இன்விடேஷன் கொடுக்க சொல்லிடுறேன், சரியா என்றவன் அவர்களை நிமிர்ந்து பார்க்க, அதே நேரம் அந்த தெருவில் இருக்கும் சிறு வயசு ஆண்கள் எல்லாம் அர்ஜுனை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கிருக்கும் ஒரு பெண்மணியை அழைத்தான். இங்க வாங்க. என்னையா? எதுக்கு தம்பி கூப்பிடுறீங்க? இங்க வாங்க என்றதும் அவர் அருகே வந்ததும், எதுக்கு எல்லாரும் இப்படி கும்பலா நின்று எங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, காலையில இருந்து வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்கிற மாதிரியே இருக்குது, அதான் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களை யாரும் கூப்பிடவே இல்லையே. ஆமா, இந்த வீட்டுல விசேஷம் தான் நடந்துச்சு, ஆனா இப்போ உங்களை கூப்பிட முடியல. கண்டிப்பா இதை விட பெரிய விசேஷம் இருக்கு, அதுக்கு உங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். அப்படியா? என்ன விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு என்று ஆச்சரியமாக கேட்க, அதுவா, இங்க பாருங்க, எனக்கும் யாழினிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு என்று அவர்களது 2 கைகளையும் தூக்கி காட்ட, அவர்கள் கைகளில் இருந்த மோதிரத்தை பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சியானது. பட்டென்று அனைவரும் அங்கு கூடிவிட, யாழினி பின்னாலேயே சுற்றி வந்த ஆண்கள் எல்லாம், அவ்வளவுதான்டா, இந்த ஏரியாவிலேயே ஒவ்வொருத்தி தான் சூப்பர் ஃபிகரா இருந்தா, எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு பார்த்தேன். கடைசியில அதையும் இந்த ஆளு வந்து கொத்திட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஆள் பக்கத்துல நிக்கும் போது இவளெல்லாம் நம்மள பாப்பால என்ன? அது என்னவோ கரெக்ட் தான். பாரு, அவர் நிக்கிற தோரணையே ராஜா மாதிரி இருக்குது. அவரோட காரை பார்த்தல்ல, இந்த மாதிரி வசதியான ஆளை பார்த்து தான் தேடி தேடி போய் விழுறாங்க. நாமள மாதிரி ஆளுகளை எல்லாம் கண்டா கூட பிடிக்கிறது இல்ல. என்ன பண்றது? என்னவோ மச்சான், யாருக்கு யாருன்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அர்ஜுனோ அவர்களை எல்லாம் எரிப்பது போல ஒரு பார்வை பார்த்து விட்டு மீண்டும் யாழினியின் தோளை இறுக்கமாக அணைத்து பிடித்து, இங்க பாருங்க, இந்த வார கடைசியில எனக்கும் யாழினிக்கும் கல்யாணம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் வீடு தேடி வரும். மறக்காம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பா தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே வந்து சொல்றீங்க கல்யாணத்துக்கு வரணும்னு. நாங்கெல்லாம் வராம இருப்போமா? கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம் என்று கூறியதும், சரி அப்ப ரொம்ப சந்தோஷம் என்றவன் யாழினியின் பக்கம் திரும்பி அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி, வட்டாடி பொண்டாட்டி என்றவன் அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, ஹேய் பொண்டாட்டி, நம்ம 2 பேர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்டுவிட்டு அவனுடைய போனை எடுத்து யாழினியை இறுக்கமாக அணைத்து பிடித்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கொண்டான். தங்களது நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அவனுடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் முதல் செல்ஃபி. பின்பு அவன் காரில் ஏற, அவளை சுற்றி அத்தனை பேரும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதில் கூச்சம் வந்து தொலைத்தது. அவன் அதையெல்லாம் வேண்டும் என்றுதான் செய்திருந்தான். அங்கிருக்கும் ஆண்களுக்கு எல்லாம் யாழினி தனக்கானவள் என்பதை உரிமையோடு காட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் அது போல செய்திருந்தான். அதை பார்த்தவர்களுக்கும் முகம் தொங்கி போய்விட்டது. அனைவரும் வேக வேகமாக எட்டை சென்றுவிட, அங்கிருந்த பெண்கள் மட்டும் யாழினியை பார்த்து, கொடுத்து வச்ச மகராசிதான், இவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்கு, சந்தோஷமா வாழ்ந்தா சரி என்று விட்டு செல்ல, இப்பொழுது யாழினியோ அர்ஜுனை பார்த்து, என்ன பாஸ் இதெல்லாம்? நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். இனிமே இந்த ஏரியா பசங்க உன்னை ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ வேணா நாளைக்கு ரோட்ல நடந்து பாரு. என்ன பாஸ் சொல்றீங்க? நிஜமா தாண்டி? சரிங்க பாஸ், அப்போ நான் வட்டுமாடி என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றான். அவன் தெருமுனை சென்று மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்திருந்த யாழினி பின்பு அவளது வீட்டுக்குள் நுழைந்து தனது ஆடைகளையும் நகைகளையும் மாற்றிவிட்டு கட்டிலில் பொத்தென்று விழுந்து விட்டாள். அவளுக்கும் கொஞ்சம் அலுப்பாக இருப்பது போலத்தான் இருந்தது.